ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு லியோ கேமிங் சேனல். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த சேனலில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கேமிங் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கேம் மைன்கிராஃப்ட் தான். ஸோ ரொம்ப பேசாமல் நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. Bloody sweet. இந்த மைன்கிராஃப்ட்டை நான் ஒரு சர்வைவல் சீரீஸ் மாதிரி போடலான் இருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு உலகத்தை நம்ம க்ரியேட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா சர்வைவலில் க்ரியேட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஃபிகல்ட்டி லெவல் கேட்குறாங்க. நான் ஒன்றும் ப்ரோ பிளேயர்லாம் இல்லை. ஸோ நம்ம ஹார்ட்லாம் வச்சோன்னா நம்மளை உள்ளே போன அடுத்த செகண்ட் போட்டுருவாங்க. ஸோ நம்ம இப்போதைக்கு ஈஸி லெவலே போய்க்கலாம். அப்புறம் கேரக்டர் நம்ம எப்போதும் போல் நம்ம லெஜெண்ட்ரி பிளேயரான ஸ்டீவியை சூஸ் பண்ணிப்போம். இப்போ அடுத்து லோடிங் ஆகிட்டுருக்கு. லோடிங் ஆனதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கான ஒரு உலகத்தை நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம உலகத்துக்கு என்ன பேர் வைக்கலான்னு கேட்குறாங்க. நம்ம பார்த்திங்கன்னா சொர்க்கம்னு வைப்போம். ஏன்னா நம்ம இந்த சீரீஸ் ஃபுல்லாக ஃபன்னாக போகணும். இந்த வேர்ல்டில் யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம சொர்க்கம்னு வைக்கிறோம். ஆனால் உள்ளே போனோடனே ஆடு மாடெல்லாம் நம்ம கொல்லணும், வேறு வழி இல்லை. பரவாயில்ல, நம்ம இப்போதைக்கு வேர்ல்டு பேர் சொர்க்கம்னு வச்சுப்போம். சர்வைவல் டிஃபிகல்ட்டி லெவல் ஈஸி வைக்கலாமா நார்மல் வைக்கலாமா? எனக்கு தெரிஞ்சு நம்ம இப்போதைக்கு கொஞ்சம் பிகினர் தான். ஸோ ஈஸியாக வச்சுப்போம். கொஞ்சம் ப்ரோ பிளேயர் ஆனதுக்கப்புறம் நம்ம நார்மல் வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா போனஸ் செஸ்ட்டு, அப்புறம் கோஆர்டினேட்ஸ் மட்டும் இல்லைன்னா நம்ம தொலைஞ்சு போயிடுவோம். அப்புறம் நம்மளால் திருப்பி நம்ம வீட்டுக்கு வர முடியாது. ஸோ அதெல்லாம் ஆன் பண்ணி இப்போ நம்ம உலகத்தை க்ரியேட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் நான் எனக்கு எது ஒரு 3வது வச்சுக்கிறேன். இப்போ நமக்குன்னு ஒரு உலகம் பக்காவாக க்ரியேட் ஆகிட்டுருக்குது. உலகம் ஃபுல்லாக க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிங்க. இதுக்கப்புறம் நான் கண்டினியூஸாக வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறேன். பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சேனல் ஃபுல்லாக நம்ம கேமிங் கண்டென்ட் தான் போட போகிறோம். இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மைன்கிராஃப்ட் சீரீஸ் எடுத்திருக்கனால கண்டினியூஸாக நான் மைன்கிராஃப்டில் அடுத்தடுத்த எபிசோட் போடுறேன். ஓகே, இப்போ நமக்குன்னு ஒரு உலகம் க்ரியேட் ஆகிருச்சு. உள்ளே வந்தோடனே நமக்கு அழகான ஒரு பயமில் தான் நம்ம ஸ்பான் ஆகிருக்கோம். எனக்கு தெரிஞ்ச இந்த பயம் பேர் ஏதோ செரி பிளாசம் பயம்னு நினைக்கிறேன் கைஸ். செரி பிளாசம் பயமில் தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ நம்ம செஸ்ட்டில் நமக்கு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா மரக்கட்டை இதுதான் நமக்கு இருக்குது. வேறு எதுவும் ஆப்பிள் இருக்குது. ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகும், வச்சுப்போம். அப்புறம் ஆக்ஸ் கொடுத்துருக்காங்க. குச்சி இருக்குது. ப்ரெட்டும் நமக்கு சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகும். ஸோ எல்லாத்தையும் இப்போதைக்கு நம்ம எடுத்து நம்ம இன்வென்ட்ரியில் வச்சுப்போம். தெரிஞ்சு வேறு எதுவும் நமக்கு யூஸ் ஆகாது. ஸோ அப்படியே நம்ம வச்சுருவோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு மைன்கிராஃப்ட் ஃபுல்லாலாம் தெரியாது. நான் மைன்கிராஃப்டில் பிகினர்னும் சொல்ல முடியாது. சின்ன சின்ன விஷயங்கள் தெரியும். அதே மாதிரி இப்போ புதுசாக அப்டேட்டில் நிறையா வந்திருக்கு. அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது. நம்ம பார்த்திங்கன்னா விளாட கற்றுக்கலாம். கிராஃப்டிங் டேபிள் க்ரியேட் பண்ணணும். அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு வேலை. பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட ஆல்ரெடி பிளாங்க் இருக்கனால கிராஃப்டிங் டேபிள் ஈஸியாக க்ரியேட் பண்ணிடலாம். ஒரு கிராஃப்டிங் டேபிளை க்ரியேட் பண்ணிடுவோம். இப்போ அடுத்து கிராஃப்டிங் டேபிளில் நம்ம தேவையான பொருட்கள்லாம் இப்போ நம்ம க்ரியேட் பண்ணோம். ஆக்ஸ், பிக்ஆக்ஸ் அதெல்லாம் க்ரியேட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன க்ரியேட் பண்ண முடியும் நம்மளால் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்மளால் ஸ்வாடு, அப்புறம் ஸ்பியர். இந்த ஸ்பியர் பற்றிலாம் எனக்கு தெரியாது. இதெல்லாம் புது அப்டேட்டில் வந்திருக்கு. போக போக நம்ம கற்றுப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பிக்ஆக்ஸ் எடுத்துப்போம். பிக்ஆக்ஸ் எடுத்துகிட்டு நம்ம போய் ஃபஸ்ட்டு ஸ்டோனை மைன் பண்ணி நம்மளோட ஆர்மர் எல்லாத்தையும் நம்ம பார்த்திங்கன்னா ஆர்மர் கிடையாது, பிக்ஆக்ஸ் ஆக்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டோனில் செய்வோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு ஸ்டோனை தேடணும். இங்கே கல் எதுவும் இல்லை. ஸோ நம்ம கீழே தோணினாலே நமக்கு கல் வரும். டக்குன்னு போய் இது பேர் தான், இதுதான் ஸ்டோன். முதல்ல இந்த ஸ்டோன் எல்லாத்தையும் நம்ம மைன் பண்ணி எடுத்துப்போம். ஸ்டோனை வச்சு தான் நமக்கு தேவையான ஆக்ஸு, பிக்ஆக்ஸ்லாம் செய்ய முடியும்.
ஆக்ஸ்லாம் செஞ்சுட்டு அடுத்த எபிசோடில் மைனிங் போய் அயன்லாம் கலெக்ட் பண்ணி அயனுக்கு அப்கிரேட் ஆகிடலாம். இப்போ நான் தேவையான அளவு ஸ்டோன் மைன் பண்ணிட்டு வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 20 ஸ்டோன் பக்கம் நான் மைன் பண்ணிட்டேன். இப்போ இதை வச்சு நம்மளால் என்னென்ன செய்ய முடியும்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்வாடு முக்கியம். ஆனால் நைட் ஆச்சுனாலே இந்த ஜாம்பி பயிலுங்க ஸ்கெலிட்டன் மண்டெல்லாம் வந்து நம்மளை போட ஆரம்பிச்சிடுவானுங்க. ஸோ ஸ்வாடு முக்கியம், ஸ்வாடு செஞ்சுக்கலாம். அப்புறம் நம்மள்ட்ட ஆல்ரெடி ஆக்ஸ் இருக்குது. ஸோ வந்து நம்ம ஸ்டோன் பிக்காக்ஸுக்கு அப்கிரேட் பண்ணிடுவோம். ஏன்னா அப்போ தான் நம்ம இன்னும் ஸ்பீடாக மைன் பண்ண முடியும். ஓகே, வேறு என்ன செய்கிறது? இப்போதைக்கு இது போதும்னு தான் நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுட்டு தேவைப்படும். ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ வேட்டைக்கு கிளம்பிடலாம். நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு ஆடு நின்றுட்டுருக்குது, பாவம். அதை இப்போ நம்ம கொல்ல வேண்டிய நிலைமை. சொர்க்கோன்னு பேர் வச்சு முதலே ஒரு ஆட்டை கொல்ல போகிறோம். சரி, ஓகே, போடு. ஓகே, ஒரு ஆடு. ஆமாம், மறந்தேட்டேன். நம்ம ஃபஸ்ட்டு பெட்டு செய்யணும். அதுக்காகவே நம்ம ஆடை கொல்லணும். ஏன்னா பெட்டு செஞ்சால் தான் நம்ம நைட்டில் வந்து தூங்கி நம்மளால் தப்பிக்க முடியும். இல்லாட்டி ஜாம்பிஸ்லாம் நம்மளை போட்டுருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆடை தேடி 3 உள் கலெக்ட் பண்ணோம். அப்போ தான் நம்மளால் பெட்டு செய்ய முடியும். அதோ அங்கே ஒருத்தன் ஓடிட்டுருக்கான். போய் முதல்ல ஆடெல்லாம் கொன்று நம்ம உட்டு செய்வோம். பார்த்திங்கன்னா போடு. ஓகே, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ரெண்டு உள் கலெக்ட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு ஆடு தேவைப்படுது. அங்கே பார்த்திங்கன்னா மாடு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு எனக்கு பீஃப் சாப்பிட்ற மூடு இல்லை. ஸோ நம்ம ஆடை தேடி போவோம். நமக்கு மட்டன் தான் இப்போ வேணும். பார்த்திங்கன்னா இங்கே தான் எங்கேயாச்சும் ஆடு சுற்றும். ஒரு ஆடு கூடவா நமக்கு கிடைக்காம போகுது. ஆடை கடா வெட்டி அதோட தோலை உரித்து நம்ம பெட்டு செய்ய போகிறோம். இப்போ அதுக்கு தான் நான் ஆடை தேடிக்கிட்டு இருக்கிறேன். பார்த்திங்கன்னா இன்னும் ஆடு எதுவும் என் கண்ணுக்கு சிக்கவில்லை. நமக்கான 3வது பலியாடை நான் பார்த்துட்டேன். இதோ சுற்றிட்டு இருக்கான் பாருங்கள். இப்போ இவனையும் போட்டுறோன்னா நமக்கு 3 உள் வந்துடும். இப்போ இந்த உள்ளே வச்சு நம்ம பெட்டு செய்யணும். அப்போ தான் நம்ம நைட்டை வந்து ஜாம்பி பசங்கள்கிட்ட தப்பிக்க முடியும். இப்போ நேராக கிராஃப்டிங் டேபிளில் போய் நம்ம பெட்டு செஞ்சிடுவோம். பெட்டு செய்கிறதுக்கு 3 உள் தான் தேவைன்னு நினைக்கிறேன். பெட்டு செய்கிறதுக்கு எங்கே பெட்டையே காணும். பெட்டு இங்கே இருக்குது. பெட்டு செய்கிறதுக்கு பிளாங்க்கும் தேவை. நம்மள்கிட்ட ஒரே ஒரு பிளாங்க்கு தான் இருக்குது. பரவாயில்ல, நம்மள்கிட்ட உட்டு இருக்குது. ஸோ நம்ம அதை வச்சு பிளாங்க் ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த கலரில் தான் பிளாங்க் வருது. இதை வச்சு நம்மளால் பெட்டு செய்ய முடியுமான்னு தெரியலையே. ஓகே, நம்மளால் பெட்டு செய்ய முடியுது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பெட்டு செஞ்சாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்குன்னு ஒரு பேஸ் கட்டணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு வில்லேஜை தேடி போகணும். ஏன்னா அதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு முக்கியம். வில்லேஜை தேடி வில்லேஜ் கிட்டேயே நம்ம வீடு கட்டினா தான் நமக்கு எல்லா ரிசோர்ஸும் ஈஸியாக கிடைக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த பார்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வில்லேஜை தேடி அங்கே வந்து வில்லேஜை கண்டுபிடிச்சி ஃபுல்லாக ஆட்டையை போட்டு அது பக்கத்துலேயே ஒரு ஷெல்ட்ரு கட்டி வாழ போகிறோம். அதுதான் நம்மளோட பிளான். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா வேறு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. நம்ம பேசிக்கான ஸ்டோனில் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம செஞ்சிட்டோம். பார்த்திங்கன்னா இங்கே இப்போதைக்கு ஒரு சின்னதாக நான் ஒரு வீடு ஷெல்ட்ரு கட்டிப்போம். நம்ம இன்றைக்கி நைட்டு நம்ம இங்கே தான் ஓட்ட போகிறோம். ஸோ இங்கேயே ஒரு சின்னதாக ஷெல்ட்ரு கட்டிடுவோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு மரம் வேணும். ஸோ பார்த்திங்கன்னா தேவையான அளவு மரத்தையும் வெட்டிட்டு வந்துடுறேன். இப்போதைக்கு நம்ம சின்னதாக இங்கே ஒரு ஷெல்ட்ரு மாதிரி கட்டிப்போம். அதுக்கு முதல்ல நம்ம பிளாங்க் எடுத்துப்போம். இந்த வுட்டு ரொம்ப அழகாக இருக்குது, பிங்க் கலரில். ஸோ இப்போ இதை வச்சு தான் நம்ம வீடு செய்ய போகிறோம். ஓகே, இப்போ நம்மள்ட்ட ஒரு 28 பிளாங்க் இருக்குது. இதை வச்சு நைட்டு வேறு ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். டக்குன்னு ஒரு வீடை கட்டிடுவோம். சும்மா நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய வீடெல்லாம் இப்போ நம்மளால் கட்ட முடியாது. சும்மா ஒரு 4x4 பிளாக்கை போட்டு மேலே க்ளோஸ் பண்ணுறோன்னா இப்போதைக்கு நமக்கு அதுதான் வீடு. முதல்ல இந்த ஜாம்பி ஸ்கெலிட்டன் கிட்டலாம் தப்பிக்கணும். ஸோ அதுக்கு தான் இப்போ நம்ம வீடு கட்டிகிட்டு இருக்கிறோம். நம்ம ஃப்யூச்சரில் நம்ம எல்லா ரிசோர்ஸ்லாம் எடுத்துட்டோன்னா இதை விட நல்லா பெரிய வீடு கட்டுவோம். குழிக்குள்ளே விழுந்துட்டேன். இது ரொம்ப சின்னதாக இருக்கே. சரி, பரவாயில்ல, இப்போதைக்கு கட்டுவோம். ஃப்யூச்சரில் நம்ம நல்லா பெரிய வீடு கட்டி
மாடர்ன் ஹவுஸ்லாம் நம்ம கட்டலாம். இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் வேறு க்ரீப்பர் பையன் ஒருத்தர் இருப்பான். அவன் தான் ரொம்ப டேஞ்சர். வந்து பக்கத்தில் வந்து அணுகுண்டு மாதிரி வெடி போட்டு விட்ருவான். ஸோ அவன்கிட்ட நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும். இப்போதைக்கு நம்ம கிராஃப்டிங் டேபிள்லாம் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போய் வச்சுருவோம். இப்போதைக்கு நம்மள்ட்ட டோர் இல்லை. ஸோ இங்கே ஒரு பிளாக் வச்சு நம்ம அடைச்சிருவோம். ஓகே, இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நம்ம இங்கே தான் சர்வே பண்ண போகிறோம். கிராஃப்டிங் டேபிள் இங்கே வச்சுருவோம். பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் நிறையா ஸ்டோன்ஸ் தேவைப்படுது. ஸோ நான் கீழே போய் ஸ்டோன்ஸ் எல்லாம் மைன் பண்ணிட்டு வரேன். இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம மெயினாக என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வில்லேஜை கண்டுபிடிச்சி அங்கே நமக்கு ஒரு சின்ன வீடெல்லாம் கட்டி வில்லேஜில் என்னென்ன ரிசோர்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம ஆட்டையை போட போகிறோம். ஓகே கைஸ், இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.